நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்றது. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உரை நிகழ்த்தினார். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கடும் அமளிக்கு இடையே உரை நிகழ்த்தினார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்பொழுது மக்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேகதாது விவகாரம் குறித்து உடனடியாக விவாதம் நடத்த கோரி பச்சை துண்டை தோளில் அணிந்து திமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்றது. எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்றது. அது தற்பொழுது பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது திமுக எம்பிக்களின் அமளியால். இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சரியா 11 மணிக்கு நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவையில கூடியது. இதில் மாநிலங்களவை தொடங்கிய சில நிமிடங்களிலே நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களால். இதற்கான முக்கிய காரணம் திமுகவினுடைய கடும் அமளி. மேகதாது விவகாரத்துல தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா உரிய தண்ணீரை திறந்துவிடவில்லை என்ற வலியுறுத்தல்களை தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய நிலையில இந்த விவகாரங்கள் தொடர்பாக உடனடி விவாதம் என்பது நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் தேவை என தெரிவித்து 267 விதியின் கீழ் ஏற்கனவே ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடரின் மக்களவை அலுவல் நேரங்கள் 11 மணிக்கு கூடியதுமே இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு கேள்வி வினா நேரம் என்பது தொடங்கப்பட்டது. அப்போது திமுக எம்பிக்கள் கழுத்துல பச்சை துண்டு அணிந்தவாறு சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு மேகதாது விவகாரத்துல உடனடியாக விவாதம் இந்த அவையில் நடத்த வேண்டும் என கோஷம் எழுப்பி அமளியில் ஈடுபட்டார்கள். தொடக்கத்தினுடைய முதல் நாளே அமளியில் ஈடுபட வேண்டாம், இது கேள்வி நேரம் என ஒதுக்கப்பட்டிருப்பதால் இது முடிந்ததற்கு பிறகு அது குறித்து நாம் பேசலாம் என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். அதே நேரத்துல அவையினுடைய மாண்பை மீறக்கூடிய வகையில எம்பிக்கள் செயல்படுகிறீர்கள் என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்த நிலையிலும் கூட திமுக எம்பிக்கள் பச்சை துண்டை விவசாயிகளுக்கு ஆதரவாக அணிந்தவாறு மக்களவையில கடும் அமளியில் ஈடுபட்ட நிலையில மக்களவை என்பது நண்பகல் 12 மணி வரை முடங்கியிருக்கிறது. நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்துவிட்டு சபாநாயகர் அவருடைய இருக்கையிலிருந்து எழுந்து சென்று விட்டார். இன்று மக்களவையை பொறுத்தவரையிலுமே காங்கிரஸ், திமுக என தனித்து பல குழுக்களாக பிரிந்து செயல்படுகிறார்கள். அதே நேரத்தில் தனித்தனி ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களையும் கட்சி சார்பாக வழங்கி இருக்கிறார்கள். இதில் நீட் விவகாரங்கள் தொடர்பாக ஏற்கனவே காங்கிரஸ் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை வழங்கி இருக்கக்கூடிய நிலையில திமுகவை பொறுத்தவரையிலுமே தமிழ்நாட்டிற்கு முக்கிய விவகாரமாக இருக்கக்கூடிய மேகதாது விவகாரத்தில் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை வழங்கியிருந்தார்கள். இந்த ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் குறித்துதான் உடனடியாக விவாதம் தேவை என அந்த அமளியில் ஈடுபட்டதன் விளைவாகவே மக்களவை என்பது 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரையிலுமே சமீபத்தில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா என்பதும் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. அருணா, யோகேஸ்வரன், இன்று முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றவும் 5 புதிய மசோதாக்களை தாக்கல் செய்யவும் மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது. தற்பொழுது பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய மசோதாக்கள் என்னென்ன நிறைவேற்ற காத்திருக்கின்றனர்? நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலுமே ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடரை நடத்துவதற்கு மத்திய நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துறை அமைச்சகம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு முடிவு செய்திருக்கிறார்கள். இன்று ஒரே நாள்ல இந்த அனைத்து மசோதாக்களுமே தாக்கல் செய்யப்படுவதற்கான பட்டியலில் இல்லை. மாறாக இன்று இரு வேறு முக்கியமான மசோதாக்கள், ஒன்று நிதி அமைச்சகம் சார்பில் வருமான வரி தொடர்பான ஒரு மசோதா என்பது இன்று
தாக்கல் என்பது செய்யப்படுகிறது. மற்றொன்று, சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எண்ணிக்கை என்பது அதிகரித்ததன் அடிப்படையில அவற்றை சட்டப்பூர்வ ஒப்புதல் பெற வேண்டும் என்பது விதி. அந்த விதிகள் அடிப்படையில இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை திருத்தம் செய்யக்கூடிய அவசர மசோதா 2026 என்பதை நாடாளுமன்றத்தினுடைய சட்டத்துறை அமைச்சகத்துல இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இன்று 2 மசோதாக்கள் மட்டுமே நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்படும் என்றும், இதே போல தனித்தனி தீர்மானங்கள் கொண்டு வரப்படும் என்றது மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா வெளியிட்டிருக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ அலுவல் பட்டியலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் கூட இந்த நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர்ல பல்வேறு முக்கிய மசோதாக்கள் இருக்கிறது. இதுல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மசோதா என்பது பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா. இந்த மசோதா இந்த நடப்பு கூட்டத்தொடர்ல வரும் என்பது நேற்று வரை சொல்லப்பட்ட நிலையில அந்த மசோதா நடப்பு கூட்டத்தொடர்ல வருவதற்கான சாத்தியங்கள் இல்லை. அதில் இன்னும் சில ஆய்வு பணிகள் தேவைப்படுவதன் காரணமாக அடுத்த கூட்டத்தொடர், அதாவது 2026 குளிர்கால கூட்டத்தொடரின் போது இதனை தாக்கல் செய்வதற்கு மத்திய அரசு ஒரு திட்டத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட இன்னும் சில மசோதாக்கள் என்பது இந்த நாடாளுமன்றத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்களாக தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஒன்றுதான் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு, ஜேபிசி அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைப்பாங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி. அந்த கூட்டுக்குழு வசம் இருக்கக்கூடிய பிரதமர்கள், முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் என தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் இருந்தால் 31வது நாள் அவர்களுடைய பதவி தானாகவே விலகக்கூடிய வகையில ஒரு சட்ட திருத்த மசோதா என்பது கடந்த கூட்டத்தொடரில் 2025 டிசம்பர் மாதம் கொண்டு வரப்பட்டது. அது நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில 6 மாத விவாதங்களுக்கு பிறகு அது நடப்பு கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படக்கூடும் என்ற தகவல்களையும் வழங்கியிருக்கிறார்கள். எனவே முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தொடராக இந்த நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடர் இருக்கக்கூடிய நிலையிலே முதல் நாளான இன்றைய தினமே திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய கடும் அமளி காரணமாக மக்களவை முடங்கி இருக்கிறது. 12 மணிக்கு மீண்டும் கூடியதுமே இதே போன்ற விவகாரங்களை முன்வைத்து விவாதத்தை மத்திய அரசு அழைக்க கோரி எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். இருப்பினும் கூட எதிர்க்கட்சியுடைய அந்த அமளிக்கு இடையே கேள்வி நேரத்தை தொடங்குவதற்கும் சபாநாயகர் ஓம் பிர்லா முடிவு செய்திருக்கிறார் என்பதை அலுவல் நடவடிக்கைகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.